ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் அன்னைக்கு பென் ஈவில் லூர்ஸ் என்கிற ஒரு டீசெண்டான ஹாரர் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு காட்டில் ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. ஒரு நாள் இவங்களுக்கு துப்பாக்கி சுடுற சவுண்டு கேட்குது. அந்த சத்தம் கேட்ட இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது ஒரு நபர் பாதி உடல் வெட்டப்பட்ட நிலையில இரத்த வெள்ளத்துல பிணமா கிடக்குறாரு. இந்த இறந்த நபரை பத்தி அக்கம் பக்கத்துல 2 பேரும் விசாரிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அந்த காட்டுல இன்னொரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல அழுகிய நிலையில ரொம்ப மோசமான கண்டிஷன்ல ஒருத்தன் அந்த வீட்டுல படுத்த படுக்கையா இருக்கான். அந்த அழுகி போன நபர் உடம்புல டீமன் இருக்கிறதாவும் அந்த டீமன் நிறைய பேரை கொல்ல துடிக்கிறதாகவும் ஒரு லேடி சொல்றாங்க. இந்த லேடி பேச்சை கேட்காம அழுகி போன அந்த நபரை எங்கேயாவது கண்காணாத இடத்துல கொண்டு போய் போடணும்னு 3 பேர் முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் அழுகி போன நபர் என்ன ஆனாரு, அவருக்குள்ள இருக்கிற டீமன் மற்றவங்களை என்ன பாடுபடுத்துச்சு, அந்த டீமன் யாரெல்லாம் போட்டு தெளிச்சு, இது அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி டிஃப்ரெண்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. படத்தில் உள்ள ஸ்லாசர் காட்சிகள் அதிபயங்கரமா இருக்கு. அதுலயும் படத்தோட ஒரு சீன்ல ஒரு ஆட்டுக்குட்டிய டீமன் ஆக்கிரமிச்சிரும். அந்த ஆட்டுக்குட்டிய அந்த பண்ணை ஓனர் ஷூட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் பண்ணை ஓனரை அவங்க மனைவி கோடாரியால அடிச்சு கொன்னுட்டு அதே கோடாரியால தன்னையும் காயப்படுத்தி செத்துருவாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. படத்துல ஒரு அழுகி போன மனுஷனை காட்டுவாங்க. அவரோட சீன்லாம் படத்துல அல்டிமேட்னு சொல்லலாம். அந்த சீனை பார்க்கும்போது நமக்கு வாந்தியே வந்துடும். அந்த அளவுக்கு அந்த சீனை நல்லா கிரியேட் பண்ணி சூப்பரா எடுத்திருக்காங்க. படத்துல ஹீரோ தன்னோட ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக ஒரு சில விஷயம் பண்ணுவாரு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. படத்துல ஒரு சில மிஸ்ட்ரியை கையாண்ட விதம் படத்துல ஓகேவா இருக்கு. படத்துல உள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. படத்தோட மியூசிக் படத்துக்கு சப்போர்ட்டா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட கிளைமேக்ஸை இன்னும் பெட்டரா டிசைன் பண்ணிருக்கலாம். படத்துல உள்ள ஒரு சில விஷயத்த இன்கம்ப்ளீட்டாவே காட்டியிருக்காங்க. அதெல்லாம் இன்னும் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். படத்துல ரொம்ப கொடூரமான ரத்தம் தெரிக்கும் சீன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நூட் சீன்ஸ் படத்துல இருக்கு. அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க வேண்டாம். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு டீசெண்டான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.